இந்த வேளையில் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம கரங்களை தட்டி ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். கர்த்தருக்கு சோதரிப்போம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்துல நல்ல செய்தியை கொடுக்கும்படியாக அருமையான ஆர்ச் பிஷப் எபினசரியா வந்திருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் சிங்கப்பூர் சிட்டிசன் ஜெசியா ஞானம் இன்றைக்கு அவர் மத்தியில் இருக்கிறார். அவருடைய ஊழியத்தில், அவருடைய அப்பாவுடைய ஊழியத்தில் பார்த்தோம்னா நம்மளை அசந்து போயிடுவோம். அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்து விட்டு இன்னைக்கு சிம்பிளாக உட்காந்துருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளோ நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளோ கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். அதனால முதலாவதாக ஆர்ச் பிஷப் ஐயா அவர்கள் இருக்காருங்க. அவங்க கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை ஏதாவது சங்கடத்தோட உட்காந்துருக்கீங்களா? எப்படி உட்காந்துருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். என்னது? ஏன் வீட்டில் இருந்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காதுன்னு அவருக்கே தெரியுது. வீட்டில் இருந்தால் பல பிரச்சனைகள், பல சிந்தனைகள், பல போராட்டங்கள். ஆனால் வீட்டில் இப்படியெல்லாம் உட்காந்துருக்கிறமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேதனைப்பட்டு அவர் ஜெப வீட்டில் கொண்டு வந்து வச்சு நம்மளை என்ன பண்ணுறாரா? மகிழ பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாட்சியை மட்டும் நான் சொல்லி ஒரு சில வசனங்களை நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய கல்லூரி பருவத்தில் என்னுடைய சட்டையில் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வாழ்ந்தவன். கடவுள் இல்லைன்னு எழுதியிருப்போம், கீழே கத்தி படம் போட்டிருப்போம். கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா உன்னை கத்தியாலே குத்துவன்னு அர்த்தம். அப்படி வாழ்ந்த என்னைய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சந்தித்து பேசினார். அவரோட நிறைய வாக்குவாதங்கள் எல்லாம் பண்ணினேன். கடைசியில் நான் தோத்தேன், ஆண்டவர் ஜெயிச்சார். மனித அறிவு தோல்வி அடைந்தது, தேவ ஞானம் வெற்றி அடைந்தது, உயிர் கொடுத்துச்சு. ஒருவேளை கடவுள் இல்லைன்ற நிலைமையிலே வாழ்ந்திருந்தேன்னா என்னைக்கே செத்து போயிருந்திருப்பேன். ஆனால் தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை இன்னைக்கு உங்க மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த பரிசுத்த வேதாகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வந்ததற்கு முதல் காரணம் என்னன்னா, ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் அதில் உள்ள வசனங்கள் தான். உலக சிருஷ்டிப்பை பற்றியதான வரலாறு வேற இந்த உலகத்தில் எந்த புத்தகத்திலையும் கிடையாது. எந்த புத்தகத்திலையும் கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கு. பூமியின் மண்ணை எடுத்து நாசியிலே மனுஷனை உண்டாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவானான். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்னை சிந்திக்க வச்சிச்சு, பைபிளை நம்ப வச்சுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் தான், இயேசுதான் மெய்யான கடவுள் அப்படின்றத நம்புறது. பைபிளை நம்பினேன், ஆனால் இயேசுனார் தான் கடவுள்னு நம்புறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, போராட்டமாக இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இயேசு மெய்யான கடவுள்னு அவர் சொல்லியிருக்கணும், அவர் அதை நிரூபித்து காட்டணும். அப்படி நிரூபித்து காட்டிட்டாருன்னா நான் சாவர வரைக்கும் என் சட்டையில் என்ன பண்ணுறேன், இயேசுனார் தான் கடவுள்னு எழுதிக்குவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன். அதுதான் என் வாழ்க்கை. இந்த உலகத்தில் வேறு எதுக்காக வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் எடுத்து வாசித்து காட்டினார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? 16ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிஷ்யருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிய ஞான
பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்காதவனோ ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். வேத வசனத்தை நாம் படிக்கும்போது பொறுமையா, அவசரப்படாம, பிழையின்றி படிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவசரப்படாம, பிழை இல்லாம படிக்கணும். அதுக்கு அதிகமாக வீட்டில் வசனங்களை படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம சபைகளில் மற்ற இடங்களுக்கு போய் படிக்கும்போது அது சரியாக நம்ம படிக்கிறதுக்கு முடியும். ரைட், ஓகே. இங்கே சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, சாவர வரைக்கும் போராட்டம் உண்டு. விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் என்ன உண்டு? போராட்டம் உண்டு, சஞ்சலம் உண்டு, தவிப்பு உண்டு. ஆனால் ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா, ரட்சிப்பு உண்டு. ஐயா அருமையான சாட்சி சொன்னார். ஒரு ஊழியக்காரர் தான், ஆண்டவருடைய பிள்ளை தான், ஊழியக்காரர் தான். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சம்பாதிச்சவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பிரச்சனை. மருத்துவம் என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவருடைய சாட்சியில் அவர் சொன்ன காரியம் என்ன? கர்த்தர் சுகம் கொடுத்தார். டாக்டர் நினைச்சிட்டு இருந்தாரு என்ன நம்ம கொடுத்த மாத்திரையில சரியாகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாருன்னு. ஆனா அந்த ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். மாத்திரையை சாப்பிடல, ஆண்டவரே வச்சா வைங்க, இடத்த எடுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இன்னைக்கு ஜீவனோடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. ஏன்? அவர் விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்றார். அதன் பிறகு அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அழைப்பை பெற்றார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியத்தை செய்தார். அதனால அவருக்கு வந்தது ரட்சிப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால நான் விசுவாசி ஆகிட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சாக்கடைக்கிட்ட போய் நிற்கிறோம். அங்கே போய் எனக்கு மல்லிகை வாசனை, பூ வாசனை வரணும், சென்ட் வாசனை வரணும் அப்படின்னா நிற்கிற இடம் எங்க? மல்லிகை தோட்டத்தில் போய் நின்னா ஓகே, விரும்புகிற வாசனை கிடைக்கும். சென்ட் அடிச்சுக்கிட்டா அந்த வாசனை கிடைக்கும். நிற்கிறதோ சாக்கடை. அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு மல்லிகை வாசனை வரணும், ரோஜாப்பூ வாசனை வரணும், சென்ட் வாசனை வரணும்னு நடக்கிற கிடையாது. இந்த உலகம் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த பிசாசு என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னான், இந்த உலகம் என் கையில் என்ன பண்ணிருக்கு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை படைச்சு யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? ஆண்டவர். ஆதாம் கையில ஒப்பு கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? பிசினஸ் பண்ணிட்டார். என்ன பிசினஸ்? ஏமாற்றப்பட்ட பிசினஸ். அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு உலகத்தை அவன் பிடிச்சுக்கிட்டான். அப்படி உலகம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் நல்லவனா? அவன் பொல்லாதவன், கெடுக்கிறவன், ஆண்டவரை விட்டு பிரிக்கிறவன், நம்முடைய பரலோக ராஜ்யத்துடைய வாழ்வையே அழிக்க விரும்புகிறவன். அவனுடைய ஆளுகையில போய் இருந்துக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லை வராது அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யார் யார் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம வாழணும்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, அழிவுகளுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரட்சித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே விசுவாசங்களை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். அதெல்லாம் படிச்சு பார்த்தேன், அதெல்லாம் படிச்சு காட்டினாரு. அப்போ எனக்கு
ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த இயேசுநாதர் வந்து இப்படி நல்ல காரியங்களெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவன் நடக்கும் அடையாளங்கள் அவனை. என்னை யார் நம்புறானோ, யார் நம்புகிறார்களோ அவர்கள் இந்தந்த நற்காரியங்களை செய்வார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க. அப்போ பிசாசுன்னு ஒன்று இருக்குதா? அப்படி இருந்து அது தீமை செய்யக்கூடியதா இருந்தா அந்த இயேசுநாதர் நாமளும் கும்பிட்டு அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்று ஏன் மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்து வாழக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழும்புச்சு. ரெண்டாவது, இன்னைக்கு ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா? அதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அது ஒரு யூனிஃபார்ம், ஆர்மி எடுத்தால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம், ஏர்ஃபோர்ஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம், கப்பல் படை எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இன்னும் நம்ம சொல்லிடுறோம். இப்போ ஐயா ட்ரெஸ் போட்டுருக்கிறாரு. இப்போ அந்த ட்ரெஸ் யாருக்குரியது? பிஷப்புக்குரியது இல்லையா? அப்போ அடையாளம் யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறாங்கன்றதுக்கு, என்ன அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சீருடை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கும் ஆண்டவர் சீருடையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை படிச்சு பார்த்த போது என்னடா இயேசுநாதர் கும்பிடணும்னு சொல்றாங்களே, ஆனால் அவர் அடையாளம் சொல்லி இருக்கிறாரு. நிறைய பேர்கிட்ட பார்த்த அந்த அடையாளம் இல்லையே. அப்போ நாம ஏதாவது ஒரு அடையாளம் பெற்று நம்ம வாழ்றவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு முதல் வார்த்தை தான், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதுதான் என்னை சிந்திக்க வச்சது. அதுக்கப்புறம் என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சங்கீதம் 1:2 வசனங்களை வாசித்து காட்டினார். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நிக்க கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது 2ல என்ன சொல்றாரு? நம்ம பிரியமெல்லாம் யார் மேல இருக்கு? நம்ம பிரியமெல்லாம் யார் மேல இருக்கு? பணத்து மேல இருக்கு, பதவி மேல இருக்கு, எது மேலேயே இருக்குது. ஆனா அவர் சொல்லி இருக்கிற பிரியத்தை விட்டு எது மேலே நம்ம பிரிய வச்சு விட்டு ஆண்டவரே அதை பண்ணு எதை பண்ணணும்னா அது எப்படி நடக்கும்? அல்லேலூயா. அதன்படி நடக்க ஆரம்பிச்சேன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 1-2 வசனங்கள் படி வாழ ஆரம்பிச்சேன். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அதனால ஆண்டவர் கிரியை செய்தார். பிசாசு துரத்தும்படியாய், வியாதிகளை சுகமாக்கும்படியான இந்த கிருபையை வல்லமையை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசித்தீங்கன்னா, ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னா உனக்கு இந்த வல்லமையை தருவேன், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், அந்த அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ அவர் என் வாழ்க்கையில் கொடுத்துட்டார். அவர் சொற்படி நடந்து பார்த்தேன், அதை நிரூபித்து காட்டினாரு. இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ அவர்கிட்ட சொன்னல, இயேசுநாதர் இதை நிரூபித்து காட்டினாருன்னா நான் சாவர வரைக்கும் சட்டையில் இயேசுநாதர் தான் கடவுள்னு எழுதிக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னல. அப்போ அதை நான் செய்யணும்ல. அவர் மட்டும் சொல்லிட்டாரு, அவர் சொன்னதை நிரூபித்து காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் மேலே என்ன இதோட எக்ஸாம்பிள் என்ன வேணும்? அதனால நானும் எழுதிக்க ஆரம்பிச்சேன். இயேசு கிறிஸ்து ஒருவரே இறைவன். அல்லேலூயா. எடுத்தோன்னு எழுதிக்கிட்டா உதவணும். யாரு கேள்வி கேட்டா யார் பதில் சொல்றது? அதனால பயந்துகிட்டு இயேசு நேசிக்கிறார், மன்னிக்கிறார், விடுவிக்கிறார் அப்படி எழுதிக்கிட்டேன். அப்ப எல்லாரும் என்ன பண்ணா? பரியாசம் பண்ணாங்க. மன்னிக்கிறாரா? நான் போய் இன்னும் பாவம் பண்ணிட்டு வரேன்னு போவான், சொல்லிட்டு போவான். நேசிக்கிறாரா? அவருக்கு வேற வேலை இல்லை. நான் ஒரு ஆளை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் என்னை லவ் பண்ணாரு, பண்ணிட்டு போட்டோம். இப்படி எனக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா ஆண்டவராக இருக்க ஒன்று எழுதுனா கேள்வி கேட்பான்னு பார்த்தா
இவெல்லாம் பரிகாசம் பண்ணிட்டு போறானேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் தான் கடவுள்னு எழுதிக்கணும், அதுக்கு எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அமிதமாய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் அற்புதம் செய்த வசனத்தை நிரூபித்து காட்டினாரு. இன்னைக்கும் நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் தைரியமாக எழுதிக்கிட்டு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் யார் யார் நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால், சங்கீதம் 1-2 வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தா போதும். எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க, ஆசீர்வதியும், அதை பண்ணுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூவே எனக்கு வாசனை கொடுன்னா அது வேலையே என்னதான்? வாசனை கொடுக்கறது தான். அதுக்கிட்ட போய் கேட்கலாமா? கேட்டால் அது என்னது? முட்டாள்தனமான வார்த்தை. உண்டா இல்லைங்களா? அதை போல ஆண்டவர் நல்லவர், அவர் ஜீவிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். அதனால சங்கீதம் 1-2 வசனத்தின்படி வாழ்ந்தாலே போதும். யாரும் எதுவும் அவர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. அவருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த வசனத்தின்படி வாழ உதவி செய்தார். இன்னைக்கும் ஆசீர்வாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 852வது பக்கம், ஏசாயா 45வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும். ஏசாயா 45வது அதிகாரம் 18வது வசனம். 852 பக்கம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்பதற்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்ன சொல்றாரு? வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆண்டவர் இந்த பூமியை மனுஷன் வாழ்வதற்காக படைச்சார். இதை விட்டு இன்னைக்கு நான் சந்திர மண்டலத்தில் போய் வாழ போறேன், செவ்வாய் கிரகத்தில் வாழ போறேன், சூரியனுக்குள்ள வாழ போறேன்னா விடுவார் அவரு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. பூமியில எவ்வளவு அருமையான இயற்கை காட்சிகள் இருக்கு. சந்திர மண்டலத்திலையும் சூரிய மண்டலத்திலையும் இருக்கா? செவ்வாய் கிரகத்துல இருக்குதா? இல்ல. பூமியை படைத்தார். அது அடுத்து சொல்றாரு, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினது இல்லை. ஆண்டவர் ஒன்றும் ரகசியமா பேசுறாரு கிடையாது, அவர் பப்ளிக்கா பேசுறவர். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. ஆண்டவர் இயேசுவை கும்பிடுறதுனால அது வேஸ்ட் கிடையாது, விருதா கிடையாது, அது விரயம் கிடையாது, வீண் கிடையாது. அதனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம எடுத்துக்குவோம், நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னா, நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு போய் ஆபீஸ்ல வேலை செய்யறோம். மாசம் முடிஞ்சோன்னு ஆபீஸ்ல என்ன பண்றாங்க? சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா? முதல்ல சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யறோமா, அது நம்ம வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறோமா? வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கணும். இதே போலத்தான் நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி நடந்துட்டு அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் செய்வார். இப்ப ஐயா சாட்சியில சொன்னாரு, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அவருக்காக உழைத்தாரு, ஆண்டவருக்காக உழைத்தாரு. பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆண்டவரே எனக்கு சோகம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், இல்லைன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அழகா பரதேசில உட்கார்ந்துக்கிட்டு பார்த்து ரசிப்பேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உழைச்சாரு, அதனால உரிமையா கேட்கிறாரு. கேட்டாரு, கொடுத்தாரா இல்லையா? அவர் உழைக்காம கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காரு. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர்கிட்ட பெறணும்னா அவர் சொற்படி நடந்து கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? உடனே கொடுப்பார். அதனாலதான் சொல்றாரு, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினது இல்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை.
நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். இந்த மாதிரியான வார்த்தை யாராவது இந்த உலகத்துல சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா? எந்த புத்தகத்திலாவது எழுதி படிச்சிருக்கிறோமா? அப்படிப்பட்ட உண்மையான தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை இன்னும் நாம் அண்டி வாழ்வோம். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட வந்து தொழுது கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து சங்கீதம் 1:2 அதிகாரத்தில் 1-2 வசனங்களின்படி வாழ்ந்து நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அநேகருக்கு பிரயோஜனம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டோம். அவன் சட்டையில எழுதிட்டு வந்திருக்காரு. அதுக்காக நீங்க வந்துருக்காரு போல இருக்கு. சட்டையில வந்து எழுதிருக்கிறது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அப்படி வந்திருக்காரு போல இருக்கு. அல்லேலூயா.